ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக சைட் விசிட் தான் வந்தோம். சைட் பக்கத்துலேயே தான் இந்த டெம்பிள் இருக்குது. கோயில் போயிட்டு அப்படியே சைட் போகலான்னு தான் பிளானு. ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த கோயில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வரப்போகிறோன்னு தெரிஞ்சு நேற்று தான் ரிசர்ச் பண்ணி இந்த கோயிலை பற்றி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பூசலார் மனசுக்குள்ளேயே கட்டின கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சாராம். ஈஸ்வரன் இன்னொரு ராஜா கட்டின கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அந்த ராஜா தேடி இங்கே பார்த்தா இங்கே கோயிலே இல்லை, மனசுக்குள்ளே தான் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் அவருக்கு திரும்பி போக மனசு இல்லை. ஸோ பூசலாருக்காக இங்கே ஒரு கோயில் கட்டி கொடுத்துட்டு அந்த ராஜா திரும்ப போனாருன்னு ஒரு வரலாறு. எந்த ராஜா அவர்? காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பல்லவ மன்னர் தான் அது. ஆக்சுவலாக இந்த கோயில் 1300 வருஷம் பழமையான கோவில். சென்னையில் இந்த மாதிரி நிறைய பழமையான கோவில் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஒரு சில கோயிலை மட்டும் பிடிச்சிட்டு அதுலேயே எல்லாருமே போகிறாங்க. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்த கோயிலோட கான்செப்டும் அப்படிதான். மனசுலேயே பூசலாடுறவர் நாயன்மார். அவர் மனசுலேயே கட்டின கோயில் தான் அது. அந்த கோயிலுக்கு தான் நான் வருவேன், நீங்கள் என்ன பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் வருவேன்னு சொல்லி கடவுளே சொன்ன கோவில் இது. 1300 வருஷம் பழமையான கோவில் இது. ஸோ இந்த கோவில் நம்ம வந்திருக்க சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கோயிலோட பேர் இருதயல் ஈஸ்வரர். இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே கும்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை விட இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க? நம்ம இப்போ இந்த சைட் ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வர்றவங்க மறக்காமல் இந்த கோயிலும் பார்த்துட்டு போங்க. இந்த ஊர்லேயே இன்னொரு கோயிலும் இருக்குது. இப்போ நம்ம என்ன இடம் வந்திருக்கோன்றதெல்லாம் கோயில் போயிட்டு நம்ம சைட் காட்டும்போது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம சைட் போய் பார்த்துடலாம். நம்ம சைட் பார்க்க வந்திருக்க இடம் திருநின்றவூர். இந்த கோயிலும் திருநின்றவூரில் தான் இருக்குது. இது சென்னை சிட்டி லிமிட்டில் தான் இருக்குது. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் பெரிய புராணத்துலேயே இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். நான் ஆல்ரெடி சின்ன வயசில் வந்திருக்கேன். இவரை இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சைட் போய் பார்த்துடலாம் வாங்க. சைட் ரீச் ஆகிட்டோம். எந்த ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சுத்தமான தமிழ் பேர் இருக்க ஊர் திருநின்றவூர். திருநின்றவூர் தான் வந்திருக்கோம். இது சென்னை சிட்டி லிமிட்டில் தான் இருக்குது. ஆவடி பக்கத்தில் இருக்குது. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பரிச்சயமான ஊர். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி நாங்கள் ஐனவரமில் தானே இருந்தோம். இங்கே இருக்க லேண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ப்ரீ லான்ச் டைமில் தான் கொண்டு சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஒரு 1 மந்தில் டெவலப் பண்ணிட்டாங்கனாலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். எங்கள் பிளாட்டு லான்ச் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளாட்டோட ஓனர், அதுக்கப்புறம் இங்கே எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த பிளாட் எந்தனால பெஸ்ட்டு, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்டோட ஓனரை மீட் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய் மேம். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நேம் எட்வின் பிரபு. ஏஆர் என்டர்பிரைசஸ் நம்ம கம்பெனி நேம். அதோட ப்ரொப்ரேட்டர் நான் தான். ஏஆர் என்டர்பிரைசஸ் எவ்வளோ வருஷமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கீங்க? ஆக்சுவலாக ஏஆர் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 2017 நம்ம பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2009 இருக்கும். நீங்கள் 2009 இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான். ஏஆர் என்டர்பிரைசஸோட ஏஜ் 10 இயர்ஸ் ஆக போகுது. 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இருக்கிற பிஸ்னஸ் 15 இயர்ஸ்க்கு மேலேயே. ஆமாம், 17 இயர்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லேண்டை பார்க்குறத விட யார்கிட்ட வாங்குறோன்றது முக்கியம். சரி சரி. இந்த 10 வருஷமாக ஏஆர் என்டர்பிரைசஸில் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க? ஸோ நான் இப்போ போன வருஷம் மட்டும் சொல்கிறேன். நான் லிஸ்ட்டு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்தில் அந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணோம். ஸோ அது 4 ஏக்கர் 80 சென்ட். ஏன்னா இந்த திருநூர்லேயே கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு 45 சென்ட் அது பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசா கார்டன் சொல்லிட்டு அது ஒரு 1 ஏக்கர் 18 சென்ட் பண்ணோம். ஸோ நான் என்னோட வீடு பெருமாள் கோயில் இப்போ நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் இருதயல் அங்கே தான், அதுக்கு பேக் சைடு தான் என்னோட வீடு. நம்ம போட்ட லேஅவுட்டில் தான் நான் வீடு கட்டியிருக்கேன். அங்கேயே 45 ஏக்கர் லேஅவுட் போட்டிருக்கோம். அதனால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கோம். நான் போன வருஷம் மட்டும் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம். அதாவது பூந்தமல்லி ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் தெரியுங்களா? பூந்தமல்லி மெட்ரோ தெரியும். ஸோ அதுலேருந்து 1.5 கிலோமீட்டரில் பெங்களூர் ரயில்வேஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 2 பிளாட் தான் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மன்னிவாக்கம். ஸோ நம்ம வண்டலூர் ஸ்டேஷன்லேருந்தே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுவும் அந்த படப்பை போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 நாங்க ஃபீட். வீடு கட்டிட்டு இருக்கோம். அப்படியா? அங்கேருந்து ஒரு 100 ஃபீட் சிக்னல்லேருந்தே ஒரு 100 மீட்டரில் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு செம்பரம்பாக்கம் முடிச்சுட்டு இங்கே ஒரு க்ரீன் சிட்டி முடிச்சுட்டு இப்போ இந்த சைட்டு. இந்த சைட். ஆமாம். இந்த சைட்டோட பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் சொல்லிடுங்க. துவாரகா என்க்ளேவ். துவாரகாவே. ஆமாம், இதுவுமே நம்ம வந்து 2 ஃபேஸாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து 2 டோட்டலாக வந்து 5 ஏக்கர் 19 சென்ட் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே நம்ம 2 ஃபேஸாக பிரிச்சிடுறோம். நம்ம வந்து துவாரகா என்க்ளேவ் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லி பிரிச்சிடுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 பிளாட்டு, இதில் வந்து 59 பிளாட். சூப்பர். இப்போ நீங்கள் இங்கே இவர் தான் டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நான் கேட்டேன் லேண்ட் தானான்னு கேட்டேன். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனே இவர் தான் பண்ணேன் அப்படின்றாரு. ஸோ உங்ககிட்ட லேண்ட் வாங்கினா நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் தாராளமாக பண்ணி கொடுத்துலாம். அட் ப்ரெசென்ட் இப்போ செம்பரம்பாக்கத்தில் உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் 2 வீடு போயிட்டு இருக்கு. அப்படியா? இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் கட்டின வீட்டில் காட்டுவீங்களா? தாராளமாக காட்டலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 4 ஏக்கர் 80 சென்ட் லட்சுமி நாராயணர்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அது ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20 வீடுக்கு மேலே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு எந்த தெருவில் கேட்டாலும் என் பேரை சொல்லுவாங்க. நல்லா அழகழகாக வில்லா கான்செப்ட்லேயே கட்டியிருக்கீங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணி. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமைஸையும் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் வில்லாவும் பண்ணி கொடுக்குறோம், ரோஸ் மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு லேண்ட் மட்டும் இல்லை, இவர் ஒரு பில்டரும் கூட. நீங்கள் இங்கே லேண்ட் வாங்கினீங்கன்னா நம்பிக்கையாக இவர்கிட்ட வீடு கட்டவும் சொல்லிடலாம். இப்போ வீடெல்லாம் எவ்வளோ நல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க? இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்னா 4 மந்த்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். G+1 டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னா 6 மந்த்ஸ் ஆகும். இப்போ துவாரகா என்க்ளேவ் நம்ம இங்கே வந்திருக்கோம் திருநென்ற ஊரில். நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே வீடு புக் பண்ணாங்கன்னா லேண்டோட நீங்கள் அவங்களோட கனவு வீடையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி ஒரு 4-5 பிளான் போட்டு கொடுத்து அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். சூப்பர். இங்கே நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க. அழகாக சுற்றிர க்ரீனரியாக இருக்குது, சேம் டைம் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், ஏன்னா அமைது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், இந்த ராமர் கோயில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்து ஒன்று நம்ம மதுராந்தகத்தில் இருக்கும், தென் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான். சரிங்களா? அதனால் கோயிலுக்கு இங்கே எல்லா கோயிலும் இருக்குது. சாய்பாபா கோயில் இருக்குது, அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஏரிகாத் ராமர் கோயில், அப்புறம் பெருமாள் கோயில், சிவன் கோயில் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா கோயிலுமே இருக்குது. அதனால் திருநெல்வேலி ஒரு கோயிலோட இதுன்னே சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். டெம்பிள் டவுன் தான். ஏன்னா சுற்றி போட்டிருக்கலாம் 2-3 சைட்லாம் வந்து வேறு நெய்பர்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களாம் டெம்பிள் டவுன் தான் பேரே வச்சுருக்காங்க. ஆமாம், பார்த்தோம். டெம்பிள் சிட்டின்னு தான் டெம்பிள் சிட்டி வச்சுருப்பாங்க. இந்த சைட்டோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த சைட்டை போட்டு இந்த சைட்டை லான்ச் பண்ண ஓனரும் உங்கள் சைட் பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவதுன்னா உடனே ஒரு கால் அடிச்சிடலாம் நீங்கள். சார், இப்போ இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணோம், உங்கள் நம்பரை ஷேர் பண்ண மறந்துட்டோமே. உங்கள் நம்பர் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோட நேம் எட்வின் பிரபு. என்னோட நம்பர் வந்து 9965243138. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் பண்ணதை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சைட் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட நம்ம இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம். இந்த சைட்டில் எவ்வளோக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது லேண்ட்? அதாவது சைஸ்லேருந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் வந்து 582 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. மேக்ஸிமம் 1300 வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் இங்கே லேண்ட் வாங்கலாம்? 19 lakhs இருந்தால் நம்ம இதில் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். நம்ம வெறும் 19 லட்ச ரூபா இருந்தால் நம்ம இதில் பிளாட் வாங்கிக்கலாம். நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சிட்டி அவுட்டரில் வரும் 19 lakhs. இது வந்து சிட்டிக்குள்ளேயே 19 lakhsல உங்களுக்கு பிளாட் அவைலபிளாக நீங்கள் தரீங்க. கண்டிப்பாக. நம்ம வந்து அதாவது நம்ம ஏஆர் என்டர்பிரைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு கஸ்டமரே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைப்பாங்க. நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு தான் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இருக்கோம். நம்ம திருவனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ்லாம் இன்றைக்கி இந்த 3000 ரூபா ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை சொல்லணும்னா இன்னும் வேப்பம்பட்டு அதெல்லாம் டிடிசிபியில் போயிருது, சிஎம்டி லிமிட்டில் வராது. அங்கேயே இன்றைக்கி 3000 ரூபா விற்றிட்டு இருக்காங்க, 4000 ரூபா வரைக்கும் வேறு விற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் ரேட்டு, பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க மாட்டோம். ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுவோம். எங்கெல்லாம் லேண்ட் பார்க்குறாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம வந்து அவங்க ஒரு கனவோடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் தான் சொல்லுவோம். நம்ம ரீசேல் பண்ண மாட்டோம். நம்ம சைட்டில் நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு வேணால் நம்ம சேல் பண்ணி கொடுப்போம். அதுவுமே என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ பிளாட் நம்பர் 10 எடுத்துருக்காங்க வச்சுக்காங்களேன், 9 நம்பர் வாங்கினவங்க 10 கேட்பாங்க. ஸோ அதனால் நான் கஸ்டமர் நம்பரை அவங்களுக்கே ஷேர் பண்ணி விட்ருவேன். சார் நீங்களே பேசி முடிச்சுக்காங்க, எங்களுக்கு எந்த கமிஷனும் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அந்த இன்டர்வியூ ஆக மாட்டோம். இன்வால்வ் ஆனா ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். நம்ம அந்த பழக்கமே நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக பேசி டீல் முடிஞ்சுங்க. இப்போ நம்ம உள்ள என்ட்ரி போகிறோம்னா
அவருக்கும் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. ஸோ நம்ம நேமே கெட்டு போயிடும். கண்டிப்பாக நம்ம நேமே கெட்டு போயிடும். இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணி விட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்லிடுவாங்க. அதனால சார் இந்த மாதிரி உங்கள் பிளாட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிளாட்டு சேல்ஸுக்கு வருது, நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் சார். அவரோட கிளைண்ட் நம்பர் அவ்வளோதான் கொடுத்துட்டோன்னா அவங்க பேசி முடிச்சுப்பாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. இது அப்படி தான் இருப்போம் நம்ம. புரோக்கர் கமிஷன்லாம் இருக்கா இங்கே லேண்ட் வாங்கினா? எதுவுமே கிடையாது மேடம். டேரெக்டாக நீங்கள் ஏஆர் என்டர்பிரைசஸ் வரீங்க, டேரெக்டாக பிளாட்டை புக் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் செட்டு கொடுக்குறோம். டோட்டல் டாக்குமெண்ட் செட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 இயர்ஸ்க்கு நம்ம டாக்குமெண்ட் செட்டே வச்சுருக்கோம். லீகல் செட்டு, லீகல் ஒப்பீனியனே வாங்கி வச்சுருக்கோம். அது 75 வருஷத்துக்கு. ஆனால் அதோட கம்மியாக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 64 இருக்குது. ஆல்மோஸ்ட் 80 70 75 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புக்கு நம்மகிட்ட கையில் தான் இருக்குது. யார் வந்தாலும் ஒரு செட்டு நம்ம கொடுத்துருவோம். நம்ம காட்டிடுங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து லேண்ட் புக் பண்ணால் ஆமாம், கையோட ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி வந்து பெரிய டிரான்சாக்ஷன் இருக்காது. இன்றைக்கெலாம் சிட்டியில் வாங்கினோன்னா ஒரு பஞ்ச் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, இதுதான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படி கொடுக்க மாட்டோம். நீட்டான சொத்து மட்டும் தான் எடுப்போம். அதே மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பவரே இருக்காது, ஃபுல்லாகவே சேல் டீட் பண்ணிடுவோம். ஸோ எட்வின் பிரபு சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நம்பரை மறுபடியும் சொல்லிவிடுங்க ஃபாலோவர்ஸ். திரும்பவே வேணாலும் சொல்கிறேன் ஃபாலோவர்ஸுக்கு, உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு 9965243138 என்னோட நம்பர். இப்போ நம்ம ப்ரைஸ் பற்றி பார்த்தோம். 19 lakhs வச்சாலே இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம் தாராளமாக. சார் லீகல் பற்றி சொல்லிடுங்க. இது வந்து சிட்டி லிமிட்குள்ளே இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறது எல்லாம் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டா? இல்லை, இது சிஎம்டி ரெரா அப்ரூவ். நம்ம சிட்டி லிமிட்குள்ளே இருக்கோம். ஆமா, சென்னைக்குள்ள இருக்கோம். சென்னைக்குள்ள இருக்கோம். நம்ம அந்த சிஎம்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து சென்னைக்குள்ள இருக்க ப்ராஜெக்ட் தான். அதுவுமே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். திருவனந்தபுரம்னா மோஸ்ட்லி கிளைண்ட், அதாவது கஸ்டமர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியும் ஸ்டேஷன்லேருந்து இவங்க 1.5 கிலோமீட்டர் சொல்லுவாங்கப்பா, ஆனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போவாங்கப்பா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நூல் பிடிச்சி அளந்தாலும் 1.5 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா நம்பி தாராளமா வரலாம். இதுதான் உண்மை. நாங்க ஈஸியா வந்துட்டோம். நாங்க ஆக்சுவலா மேடவாக்கம்ல இருந்தோம். சரி. நாங்க மேடவாக்கம்ல இருந்தா காலைல 10 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக 11 o'clock கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் நல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்துறதுக்கு கரெக்டாக 11:30க்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப தூரம் மாதிரி. கண்டிப்பாக ரோடும் நல்லா டெவலப் பண்ணி நல்லா. ஏன்னா நீங்கள் வரும்போது ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. இது டெவலப்டு ஏரியா. ஆக்சுவலாக என்னன்னா ஜென்ரலாக ஒரு லே அவுட் ப்ரொமோட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இது வந்து 3 வருஷத்தில் டெவலப் ஆயிரும், இல்லை 5 வருஷத்தில் டெவலப் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அந்த கதையே நம்ம சைட்டில் கிடையாது. ஆல்ரெடி டெவலப்பான இடத்துல தான் லே அவுட்டே நம்ம போட்டிருக்கோம். இன்னும் சொல்லணும்னா இந்த பக்கம் டெம்பிள் சிட்டி, அந்த பக்கம் லட்சுமி நாராயண நகர், அந்த பக்கம் வசந்த நகர், இது திருவிக நகர் எக்ஸ்டென்ஷனு. ஸோ இன்னொரு இடம் இதே மாதிரி 5 ஏக்கர் இருக்குது. பட் என்னன்னா அது ஸ்கூல் கட்ட போகிறாங்க. பக்கத்துலேயே அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க. அது ஒரு சின்ன போர்டு இருக்கா அந்த வீடு, 2 வீடு பக்கத்தில். அது ஸ்கூல் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, 100 அடி தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரம்பூரில் இருப்பாங்க, சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டு பெரம்பூர் அண்ணா நகர்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலு. நடந்தே ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூல் பஸ் செலவுலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படியே போகலாம். 10 பிளாட் தள்ளலாம் ஸ்கூலு. சரி, ஸ்கூல் சொல்லிட்டீங்க, சைட் பக்கத்தில். நான் வரும்போதே வேர்ல்டு ஃபேமஸ் கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த சைட் பார்க்க வர சாக்கில் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த புண்ணியத்தில் கோயிலுக்கு போயாச்சு. சரி, இங்கே பக்கத்தில் இருக்க மற்ற டெவலப்மெண்ட்லாம் சொல்லிடுங்க. இல்லை, டெவலப்மெண்ட்னா நான் இன்னொரு டெவலப்மெண்ட்டே புதுசாக வர டெவலப்மெண்ட்டை சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வேலம்மாள் ஸ்கூல் காலேஜஸ் இருக்குல்ல, அவங்க நம்ம சைட், நீங்கள் இப்போ இந்த கோயில் இருந்ததுல, கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் ஒரு சேம்பர் ஒன்று இருக்குது. அது முன்னாடி சேம்பர், அது 80 ஏக்கர். அந்த 80 ஏக்கர் அவங்க காலேஜ் கட்டுற பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஓ, பொதுவாக ஒரு சைட் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல்லாம் இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கினாலே 4 மாதத்துலேயே அந்த ப்ரைஸ் மாறிடும். ஸோ நம்ம பக்கத்தில் போட்ட சைட்லேயே ஒரு 2-3 years இருக்கும். ஆக்சுவலாக டபுள் ஆஃப் தி காஸ்ட். எவ்வளோ போட்டிங்க? 1600 போட்டோம் நம்ம. 1600 ரூபா செல்லிங் ரேட். 500 கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? நம்ம வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு 1600 ரூபாய்க்கு கிடையாது இங்கே. நான் என்ன சொல்லணும், அதான் நீங்கள் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 4000 ரூபாய் வரும் சைட்டு. கண்டிப்பாக வரும். என்னன்னா இது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா அப்படின்னு எல்லாரும் மனநிலை இருக்கும். இது டெவலப் ஆயிடுச்சு. சிஎம்டினா எல்லாரும் இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதை தான் முன்னாடியே சொல்றேன். 4000 கம்மி, ஆக்சுவலாக 5000 தான். 4999. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்மளுக்கு லாபம் முக்கியம் இல்லை, நேம் ட்ரஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ அதனால் ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் நடந்து போனீங்கன்னா, ஸோ ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எதுக்காக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்கிறேன்னா, அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. என் பொண்ணு அங்கே தான் படிக்குது, அதுவும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆக்ஸ்போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஒரு 900 மீட்டர் போனீங்கன்னா கிரேஸ் பார்க் கான்வென்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. அதை இப்போ வந்து ஜெயா குரூப் வாங்கிட்டாங்க.
ஓ அவங்க ஆல்ரெடி நான் சின்ன வயசுல ஐனாவரம்ல இருந்தோம். ஓகே. அப்பவே அந்த ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஆமாம், அதை இப்போ போன வருஷம் அவங்க வாங்கிட்டாங்க. போன வருஷத்துலேருந்து ஜெயா குரூப் ஆஃப் ஸ்கூல்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் ஜங்ஷன் தெரியல, பெரம்பூர் சீனிவாசா தெரியல, நீங்கள் வந்துருப்பீங்க. தெரியும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ஃப்ளைஓவர் இருக்கும். பெரம்பூர் வந்து எங்கெல்லாம் மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க வந்து அழகா அவங்க வந்து அந்த ஸ்வீட் கடை போட்டுருவாங்க. அந்த கடை என்னோட ஃபேவரட் கடை. அந்த கடை இங்க பக்கத்துல தான் இருக்கு, ஹோட்டலுக்கு தான் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரவீந்திர பாரதி ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த வருஷத்துலேருந்து ஓப்பன். இந்த வருஷத்துலாம் ஓப்பனே பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம திருவண்டூர் அந்த சைட்டில் இருக்கோம்ல, நீங்கள் கூகுளில் வந்து திருவண்டூர் சரௌண்டிங் ஸ்கூல் நியர்பை ஸ்கூல்னு போடுங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஸ்கூல் காலேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா 208 ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலோட சேர்த்து சொல்கிறேன் நான். நம்ம வந்து யூஸ்வலாக இங்கேருந்து பக்கத்தில் போனாலே முகப்பேர், அண்ணா நகர் எல்லாமே நியர்பை தான். அதாவது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதுவும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கேருந்து. ஆமாம், ட்ரெயின் இருக்குது. இப்போ ஆவடி இங்கேருந்து நம்ம ஜங்ஷன்லேருந்து 7 கிலோமீட்ரு, நம்ம சைட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆவடி போனீங்கன்னா அங்கே ஸ்கூலு. பொதுவாக அங்கே போவோம்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு நம்ம இங்கே இருந்துடலாம். இங்கே நிறையா இருக்குது ஸ்கூல் காலேஜஸ். திருநெல்வேலியில் வந்து வெளியே போக வேண்டிய அவசியம். ஜாப் பற்றி சொல்லிடுங்களா? இங்கே ஐடி கம்பெனிலாம் நியர்பை இருக்குது. அதுதான் இப்போ நம்மளுக்கு பட்டாபுரம் ஐடி பார்க் இல்லை, இங்கேருந்து கரெக்டாக ஆமாம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம். நம்ம சைட்லேருந்து 5 நிமிஷம் ட்ராவலிங் டைம் தான். டைட்டில் பார்க் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சைட்டில் இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் வேணுமா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சரிங்களா? மெட்ரோ ஸ்டேஷன் வேணுமா, உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. பட்டாபிராம் டைட்டில் பார்க் வருது. ஸ்கூல் வேணுமா, ஸ்கூல் இருக்குது. காலேஜ் வேணுமா, காலேஜ் இருக்குது. மார்க்கெட் வேணுமா, மார்க்கெட் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும் 7 ஹாஸ்பிட்டல் இருக்குது. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல். அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் மட்டுமே 7 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன்னா நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். நானும் 2 குழந்தைகளை வச்சுருக்கேன், எனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் சொல்கிறத விட இங்கே யாருமே சொல்லிட முடியாது திருநூரை பற்றி, அந்தளவுக்கு சொல்லுவேன் நான். இப்போ இந்த லேண்ட் பக்கத்தில் இருக்கிற காலேஜ், ஸ்கூல் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. எதுக்குன்னா இது வந்து எந்த அளவுக்கு ப்ராமினென்ட்டான பிளேஸ்ன்னு காமிக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணாங்களே, நான் உங்களை வீடியோ எடுத்துக்குவா? தாராளமாக எடுத்துக்கங்க. நான் உங்களை போய் கேட்டு அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா நான் உங்களை வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன். அந்த ஃபுட்டேஜும் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, வெளியூர்லேருந்து வந்து லேண்ட் வாங்குறவங்க ஒரு கேட்டகரினா, உள்ளூரில் இருக்கவங்களே வந்து நம்பிக்கையாக வாங்குறாங்கன்னா அது அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? உங்களை நம்பி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா நேற்று வந்தாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டு வந்து புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்லுங்கள், நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்காங்க. நீங்கள் போய் அங்கே தான் இருக்கிறாங்க, அப்படின்னாலும் கேளுங்க. சைட்லேயே லைவாக இங்கே புக்கிங் பண்ண கிளைண்ட்டே இருக்காங்க. அவங்ககிட்டே கொஷின்ஸ் கேட்டுடலாம். இன்னைக்கு வீக் டே, இன்னைக்கு வந்திருக்கீங்க, வீக்கெண்ட் தானே? நேற்று வந்து பார்த்துட்டு போயிட்டோம். ஃப்ளாட்டு பிடிச்சிருந்தது, சாரும் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்கோம். அப்படியா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் சைட்டில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிவிடுங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு. இந்த பக்கத்துலேயே கோயில் இருக்குது, நிறைய வீடுங்க இருக்குது, ப்ளஸ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. தண்ணி ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. தண்ணி நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி தின்னனூர் தானே? ஓகே, உங்களுக்கு இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்களேன். ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் டைட்டில் பார்க் வருது. எல்லாமே இங்கே இது பூம் ஆகிட்டே இருக்குது டே பை டே. அதுக்கப்புறம் மெட்ரோ வருது. எல்லாமே நல்லா இதுவாக இருக்குது. ஓகே, ஃபெசிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. அப்போ இங்கே வீடு வாங்கினாங்கன்னா நீங்கள் தான் நெய்பர்ஸு. கண்டிப்பாக. நீங்கள் கட்டிட்டு வர பிளானா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்? வந்துடும். நீங்கள் கட்டிகிட்டே வர பிளானில் இருக்கீங்க. ஓகே, அப்போ பெரிய பிளாட் மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வருஷமே பிளான் பண்ணியிருக்கீங்க? உடனே போயிட்டு. ஓகே, சூப்பர். உங்களோட கனவு வீட்டுக்கு வாழ்த்துக்கள். ஸோ லைவாகவே நம்ம ஒரு கிளைண்ட் விசிட்டே பார்த்துட்டோம். புக்கிங் பண்ணவங்க நேற்று வந்து பார்த்துட்டு இன்றைக்கி புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். கிளைண்ட் கிட்ட பேசிட்டேன், நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இல்லை, உண்மையாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நேற்று பார்த்தாங்க, பொண்ணை கூப்பிட்டு வரல. ஸோ பேங்க்லலாம் பேசியாச்சு. நேற்று அவங்க லோன் தான் போகிறாங்க சொன்னாங்களா? அது நான் கேட்கல, ஜஸ்ட் அவங்க வீடு கட்ட லோன் தான் போகிறாங்க. இன்றைக்கி அவங்க பொண்ணை காலையிலே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒர்க் போகிறாங்க போல், எங்கேயும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஓஎம்ஆரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு புக்கிங் பண்ணிட்டு நேற்றே ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ காலையில் அதான் வந்துட்டாங்க. அதாவது வந்தாங்கன்னா புக்கிங் பண்ணாமல் போக மாட்டாங்க. இல்லை, இந்த இடத்த அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். எதனாலனா, எல்லாருமே திருவண்ணூர்னா எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். எங்கேயா லோன்லியாக எங்கேயா உள்ள டெப்த்தாக உள்ளே இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்த உடனே வீடு கட்டி தாராளமாக இருக்கலாம். அதுதான் சொன்னேன். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் இடம் வாங்கி இங்கே இருக்குன்னா உங்களுக்கு என்ன தேவை? சுற்றி வீடு இருக்குது, சரிங்களா? இங்கேருந்து ஸ்டேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்கா, இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, இருக்குது. அதேமாதிரி ஆக்சஸ் 2 அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் கண்டிப்பாக இந்த ஆக்சஸ்லாம் சொல்லிடுங்க. ஆக்சஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வெறும் 3.5 கிலோமீட்டர். இன்னொரு வழி இருக்குது, நீங்கள் பெருமாள் கோயில் தெரியல உங்களுக்கு, அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் நெம்லிச்சேரி தாண்டி போயிடலாம். ஸோ நிறைய ஆக்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து
பெரிய பாளையம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, திருப்பதி டு பெரிய பாளையம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பைபாஸ் ஒன்று போட்டாங்க. ஆக்சுவலாக வேப்பம்பட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் சென்ட் கிளாரட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஜங்ஷன் ரொம்ப பெரிய ஜங்ஷன். அப்போ இங்கேயும் திருப்பதி போனா கிட்ட ஈஸியாக ரொம்ப பக்கத்தில் போயிடுறான். 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 58 கிலோமீட்டர் என்னமோ நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்த டிஸ்டன்ஸும் அப்படியே அழகாக இன்னொரு டிஸ்டன்ஸ் வச்சு திருப்பதி போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம திருவண்டூர் ஜங்ஷன் வந்து ரொம்ப பெரிய ஜங்ஷன். 2 டைம் நோட்டீஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து, அதை உடைக்க போகிறாங்க. உடைச்சிட்டு அந்த ரோடை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர பெரிய ஆக்சஸ், நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்ம அவுட்டர் ரிங்கோட இறங்கினா ரைட்டு போய் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் போய் இறங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பூந்தமல்லியில் இறங்கினா குத்தம்பாக்கத்தில் போய் இறங்கிக்கலாம். அப்படியே லெஃப்ட்டு போனீங்கன்னா மாதவரம் போய் இறங்கிக்கலாம். இங்கேருந்து ஆக்சஸ் இல்லாதவே கிடையாது, எங்கே வேணாலும் இங்கேருந்து போய்க்கலாம். ஈஸி கன்வீனியன்ட் இருக்கு. இல்லை ட்ரெயின் வேணுமா, ஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ஐசிஎஃப்ல தான் நான் படித்தேன். சரி, எங்களோட டீச்சர்ஸ்லாம் திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் தான் வருவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி கன்வீனியன்ட். இங்கேயுமே நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சரௌண்டிங்கில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து ஸ்டேஷனில் போய் ஒரு வண்டியை போட்டு நேராக ட்ரெயினில் ஏறி உட்காந்தாங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சிட்டி அவ்வளோ டிராஃபிக் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சைட் வந்து கரெக்டாக நீங்கள் லான்ச் பண்ணுற டைம்லேயே நான் வந்துட்டேன். இன்னும் லான்ச்சே பண்ணல, இது ப்ரீ லான்ச்சில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம சேனலில் காட்டுறதுல வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அதை ஷேர் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சி போட்டுடுறோம், மெயின் கேட் ஆர்ச்சி போட்டுருவோம். அதுக்கப்புறம் சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ ஆமாம், கேப்பில் எடுத்துருப்போம். இப்போ இந்த க்ளீன் பண்ணுறக்காக எடுத்தோம், அதையும் ஃபில் பண்ணிடுவோம். நம்ம போட்டு அதையும் ஃபுல்லாக பக்காவாக பெயிண்ட் அடிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா தார் ரோடு போட்டுருவோம். ஜென்ரலாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 24 அடி ரோடு தான் மேக்ஸிமம் இன்னைக்கு போடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது, மெயின் என்ட்ரன்ஸோட 40 அடி ரோடு. ஓ, நம்ம சைட்டுக்கு 40 அடி ரோடு. உங்கள் கார் நிற்கிறதுல அது 40 ஃபீட் ரோடு. ஆமாம், நீங்கள் உங்களோட இனோவா எடுத்துகிட்டு வந்தீங்க, எங்கள் கார் அது 40 அடி ரோடு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா 30 அடி ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு. இதுதான், இதுக்கு கம்மியான ரோடே கிடையாது. ஸோ சைட் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு பார்ப்பாங்க. ஏன்னா கார்லாம் அழகாக எடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு 40 ஃபீட் ரோடு, அப்புறம் என்ன 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தான் நம்ம சைட்டில். வேறு ட்ரைனேஜ் அதே மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறோம். நீங்கள் அதை தாராளம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் முடிஞ்சு, ஃபேஸ் 1 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் முடிச்சிடாமா. ஸோ இது வந்து ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வால் கட்டிடுறோம். நாளைக்கு இந்த ரோடு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றக்காக கொஞ்சம் கிரிப்புக்காக சைடில் வால் கட்டிடுறோம். ஸோ வால் கட்டிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அவென்யூ ட்ரீஸும் வச்சு கொடுத்துறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செடி வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா எல்லா சைட்லேயும் நம்ம செடின்றது நம்மளோட பிராண்டு. கம்பல்சரி செடி மரம் வச்சுருப்போம். ஏன்னா நான் இன்றைக்கி இருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கூட செடி இருக்குது, பொங்க மரம் எல்லாமே செடியில் இருக்குது. ஸோ அதை வச்சு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து இபி கொண்டு வந்துடுறோம். எல்லா சோலார் கிடையாது, 100% சோலார் கொண்டு வரல. நம்ம இபி கம்பமே உள்ளே எடுத்து வந்துடுறோம். சரிங்களா, கம்பம் எடுத்து வந்து அதிலே ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்றோம். சூப்பர். ஸோ நிறைய கொஸ்டின் நானாக கேட்பேன். ரோடை பற்றி சொல்லுங்கள், ட்ரைனேஜ் பற்றி சொல்லுங்கள், லைட்டை பற்றி சொல்லுங்கள், இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி தரீங்கன்னு இவரே அழகாக சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் நம்ம எல்லா சைட்லையும் டெவலப் பண்ணியிருக்காருங்க, ரெகுலராக பண்ணுறது தானே. ஏன்னா நான் தான் சொன்னேன், அது போன வருஷமே 4 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க ஒரு லேண்டுனா 19 லட்சம் வச்சாலே இங்கே வாங்கிடலாம். அந்த 19 லட்சம் லேண்டுக்கே உங்களுக்கு நல்ல ரோடு, ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ட்ரீஸ், லைட்டு, ஆர்ச் எல்லாமே பிளான் பண்ணி தராங்க. இது நீங்கள் பெஸ்ட்டாக தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் இருக்குன்னா அங்கே எந்த அம்யூனிட்டியுமே இருக்காது. யார்கிட்டனா போய் வாங்கிட்டு புரோக்கரை பிடிச்சி வாங்கிடுவாங்க. அதில் எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது. ஆனால் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஏன்னா இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு லே அவுட் எடுத்தோம்னா எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு கஸ்டமர், வெல்த் கஸ்டமர் வருவாங்க. ஸோ மிடில் கிளாஸ் கஸ்டமர் வருவாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் கஸ்டமர் தான் அதிகம். எல்லாரோட கனவு வீடும் அந்த ஒரு 700, 600, 700 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கு. அந்த மாதிரி பிளாட் வந்து நம்ம சைட்ல நிறைய இருக்கு. அது நிறைய இருக்கு. இப்போ உங்ககிட்ட வீடும் கட்டணும்னு நினைக்கிறாங்க, லேண்ட் வாங்கிட்டு வீடும் கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் இருக்கும்? அதுதான், நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பே பண்ணி கொடுத்துருவோம். டபுள் பெட்ரூம் 37 லட்ச ரூபாய் நம்ம பண்ணி கொடுக்கலாம். கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். 37 lakhsல நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எதனால 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுன்னு சொல்லி சொல்றேன்னா, சார் இங்கே 700 தானே இருக்கு, எனக்கு அந்த 37 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அதனால சொல்றேன், லேண்டு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அதுக்கான காஸ்ட் ஏறும். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம், அதுலேயே 600 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK. ஏன்னா நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நான் அதை மாதிரி தான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாருங்க, இவரை பார்த்தீங்கனாலே இவர் ஆல்ரெடி கட்டின வீடுங்களும் இவர் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ
37 லட்சத்துல இப்போலாம் ஃபிளாட் வாங்கணும்னா 50 லட்சம் 55 லட்சத்துக்கு குறைவாவே கிடைக்காது. கண்டிப்பா. அதுவும் அங்க உங்களுக்கு லேண்ட் வேல்யூவே கிடையாதுங்க. அந்த ஃபிளாட்ல இருக்கிற வரைக்கும் இருந்து நம்ம ஆனால் அதில் யூடிஎஸ் இருக்கும், அதில் 30% தான் யூடிஎஸ் இருக்கும். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வாங்கினோம்னா 30% 40% தான் இருக்கும். அது வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்களுக்கு சொந்தமாகவே இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலாக அந்த நாளைக்கே வந்து அதை டெமாலிஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிறது வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட். ஒண்ணுமே கிடைக்காது. அது கூட கிடைக்காது. நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்க 37 லட்சத்துல லேண்டும் சரி வீடும் சரி இவர் கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா இவர் பில்டர் தான். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல கவர் பண்ண மாதிரி தான். இப்போ பெரிய லேண்ட் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய லேண்ட் இங்க வாங்கிக்கலாம்? இல்லை, மேக்ஸிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்குது. வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம். திருவள்ளூரில் ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளாட் வாங்கியிருக்காங்க. மார்ச் 18ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore கிட்ட கொடுத்துட்டாங்க. 8 பிளாட் நம்பர் கூட சொல்லலாம். ஃபாலோவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட்டும் பண்றாங்க. ஆக்சுவலா அவர் வந்து பெரம்பூர்ல வந்து பில்டர், அவர் பெரிய பில்டர். ஒவ்வொரு பில்டரே வந்து உங்ககிட்ட நம்மகிட்ட அது எதுக்காக வாங்கியிருக்கான்னு திரும்ப சொல்றேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாவே 2 கோடி ரூபா பட்ஜெட்ல அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். அவங்க இனிஷியலா இந்த மாதிரி பில்டர்லாம் எங்க கம்மியா இருக்கோ அதுதானே தேடி வருவாங்க. அவர் நம்ம பிளாட்ல வந்து 3 பிளாட் வாங்கியிருக்காரு. அவர் என்னன்னா பக்கத்துல ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட் சென்ட்ல வாங்கியிருக்காரு. அவர் அதுல வந்து உலகளந்த பெருமாள்னு சொல்லிட்டு கோயில் கட்டுறாரு. ஓ, நம்ம காம்பவுண்ட்குள்ளேவா? நீங்க கார் நிப்பாட்டிருக்கீங்களா, அந்த சாமியானா பந்தல் போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி வந்து உலகளந்த பெருமாள்ன்றது கோயில். அவரே கட்ட போறாரு. வேண்டுதல் அதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரைஸ் சொல்லிடுங்களா. per ஸ்கொயர் ஃபீட் வந்து 4500 5000 3100 per ஸ்கொயர் ஃபீட் ரேட். எதுக்கு 4500 மேல? இல்ல, நம்ம புரோக்கர்ஸ்லாம் கிடையாது. டைரக்டா நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால 3100 ரூபாய் தான் இங்க செல்லிங் ரேட்டே. அதிகமாலாம் கிடையாது. சிஎம்டி அப்ரூவலோட வெறும் 3100 ரூபாய்க்கு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ என் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ உங்க மேல நல்ல ட்ரஸ்ட் வந்திருக்கும். உங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க, உங்க நம்பர் ஷேர் பண்ணிருக்கீங்க, உங்க பிசினஸ் நேம்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. சேம் டைம் அவங்க வந்தாங்கனாலும் நீங்க கட்டின வீட்டெல்லாம் கூட்டிட்டு தாராளமா காமிக்கலாம். இல்ல நானே போவேன்னா அவங்களே போயிட்டு எட்வின் பிரபு சார் கட்டின வீடு எங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களே எல்லார் வீட்லயும் காமிப்பாங்க. எல்லாருக்கும் ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? உங்க ஃபாலோவர்ஸ்னு சொல்லி ஆக்சுவலா உங்களோட யூடியூப் சேனல்னு சொல்லி வந்தாங்கன்னா டைரக்டா நம்ம வந்து 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி 3000 per ஸ்கொயர் ஃபீட். ஃபைனலா 3000 தான். அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பங்களா கட்டுற மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னா 30 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அதுவும் உங்களோட யூடியூப் சேனல் சொல்லி வந்தாங்க மட்டும் இந்த 100 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு. நான் வேற ரூபாய்னாலே அதுவே வந்து அமௌண்ட் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 1 lakh வருது. இப்போ என்ன வெளியூர்ல இருந்து கால் பண்றாங்க. NRI-ன்னு இல்ல, வர முடியாது, சிலவங்க வர முடியாது, வேணா கால் பண்ணலாம். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எப்படி ப்ராசஸ்? இல்ல அவங்க தாராளமா வந்து நம்ம மேக்ஸிமம் சைட்ல இருப்போம். அப்படி இல்லைனா கூட என்னோட ஸ்டாஃப் சைட்ல இருப்பாங்க. வீடியோ கால் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரௌசர் அனுப்பிச்சி விட்டுறோம். டீட்டெயில் அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றோம். அந்த லொக்கேஷன்லேருந்து அவங்க எப்படி செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ப்ரௌச்சர்ஸும் அனுப்பிச்சி விடுவோம். என்ன ஃபேஸிங் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த பிளாட் காமிச்சிருவீங்க, எல்லாமே காமிச்சிருவோம். நம்ம ப்ரௌச்சர்ஸ் காமிச்சிருவோம். வரும்போது வீடியோ காலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம வீடியோ காலில் காமிச்சிருவோம், ப்ரௌச்சர் அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம அதில் என்ன ஃபேஸிங் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு அந்த ஃபேஸிங் இந்த பிளாட் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ன்றதை எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் என்னைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ முன்னாடியே பிளாக் பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது பேமெண்ட் போடுங்க. டோக்கன் அட்வான்ஸ் 20,000 நம்ம புக் டோக்கன் அட்வான்ஸ் 20,000 தான். அவ்வளோதான். எப்படிங்க 20,000 தான் டோக்கன் அட்வான்ஸ் மேடம். எப்படி அவங்க கொடுக்க போகிற பேமெண்ட் 20,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதும், அந்த பிளாட்டை அவங்க பேரில் புக் பண்ணிடுவோம். டோக்கன் அட்வான்ஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் என் பின்னாடி இருக்க பிளாட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேற யாரும் வந்து அதை புக் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் டோக்கன் அட்வான்ஸ் வாங்குறது. எப்போவுமே யூஸ்வலாகவே 50,000 தான் வாங்குவாங்க. நானும் அதை தான் என்கரேஜ் பண்ணுவேன். இவர் என்னடானா ஓப்பனாக வீடியோவில் 20,000 சொல்கிறாரு. இப்போ பேங்க் அப்ரூவல்லாம் என்ன லேண்ட் வாங்குறதுக்கு? இப்போ லோன் வச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும், ஒரு 20 லட்ச ரூபாய் லேண்ட். அதே நான் சொல்லிடுறேன், நம்ம சைட்ல 5 லட்ச ரூபாயே தேவையில்ல. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வச்சிருந்தா போதும் 100% லோன் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியா? எப்படி பாசிபிள்? நம்ம 2 பேங்க் பண்ணி கொடுக்குறாங்க 100%. ஏன்னா இங்கே வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் தாராளமாக பண்ணி கொடுத்துருவோம். 100% நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு பேசியிருக்கோம், பிளாட் நம்பர் 14க்கு பேசியிருக்கோம். 100% லோனே பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கையில் வச்சுருந்தாலே போதும், லோன் பண்ணி கொடுக்கலாம். 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை 90% எனக்கு 90% போதும் அப்படின்னா 90% பண்ணி கொடுக்கலாம். இல்லை எங்களை ஒரு 25% இருக்குது, ஒரு 75% போதுனாலும் பண்ணி கொடுக்கலாம் எல்லா தரப்பு மக்களுக்கும். இப்போ லோன்லேயே நிறைய இருக்குது. ஒருத்தவங்களால 25% தான் அஃபோர்ட் பண்ண முடியும், 3 லட்ச ரூபாய் தான் கொடுக்க முடியும். இல்லை 20 லட்ச ரூபாவும் எனக்கு லோன் போடணுன்னாலும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட டைப் வச்சிருக்காங்க. எல்லாம் மேக்ஸிமம் நிறையா கிட்டத்தட்ட 15 பேங்க் வந்து நம்மகிட்ட வந்து ப்ராஜெக்ட் அப்ளை இருக்குது. இதுக்கு எதுலனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி. இப்போ சேவிங்ஸ் கேஷாக வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாம். அதாவது அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு 20 lakhs சேவ் பண்ணியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 40 lakhs குழந்தைங்களோட
ஃபியூச்சருக்கு இல்லை புரியுது அந்த மாதிரி நிறைய கிளைண்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாம போறோம்னு நினைப்பாங்களே, அவங்களுக்குலாம் ப்ராசஸ் பண்ணுவீங்களா? தாராளமாக எல்லாருக்கும் நம்ம சைட்டுக்குன்னு வந்துட்டு அவங்க வெளியிலே போக மாட்டாங்க. ஸோ ரேட் வைஸாக இருந்தாலும் சரி, லோன் வைஸாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் வைஸ் எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம சைட்டை வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் கையில் எடுத்து தான் வீட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக சர்வீஸ். இப்போ புக்கிங் வந்து இன்னைக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம February லாஸ்ட் வீக்ல இருக்கோம். இன்னைக்கு புக்கிங் போடுறாங்கன்னா எப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம சைட்டில் புக்கிங் பண்ணாங்கன்னா 10 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 10 நாள் மேக்ஸிமம் 10 நாள். இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, புக்கிங் போடுறாங்க, பட் அவங்களால 1 மாசத்துக்கு சென்னை வர முடியாது. அந்த மாதிரி டைம்ல எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்? மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து 20 to 30 days நம்ம டைமிங் கொடுக்குறோம். 30 days தாண்டிச்சுனாலும் ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம கிளைண்ட் அவங்க ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. சிலவங்க டிலே ஆகும். சென்னையில் இருந்துகிட்டே அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுல டிலே ஆகுதுனால கூட நம்ம டைமிங்கில் கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும். சார் இந்த ப்ளாட்டை நான் எடுத்துக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும், நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதனால் அதுக்காக ரொம்ப இழுக்காமல் இருந்தால் சரி. ஸோ ஓரளவுக்கு டைமிங் கிரேஸ் டைம்லாம் கொடுப்போம், அது பிரச்சனை இல்லை. தண்ணி பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். யூஸ்வலாக எப்போவுமே ஃபஸ்ட்டே கேட்பேன் நான் தண்ணி பற்றி. இன்னைக்கு வந்து பக்கத்துல வீடுகள் எல்லாம் பார்த்த உடனே தண்ணி பத்தி கேட்கணும்னு மறந்துட்டேன் நான். இல்லை, நீங்கள் மற்ற ஏரியாவில் அந்த தண்ணியை பற்றி கேட்கலாம். திருநூரை பொறுத்த வரைக்கும் தண்ணியை பற்றி கேட்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஹீல்டிங் அந்த அளவுக்கு மேலே இருக்கும். செக் பண்ணிக்கலாம். சொல்லிடுங்களேன். இபி நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணோம். அதில் ஒரு கம்பம் இருக்குது பாருங்க, இந்த இருக்குல்ல கம்பம், இதுலேருந்து கனெக்ட் ஆயிடுது. ஸோ அந்த பக்கம் அந்த ஃபேஸ் 1ல மெயினில் இருந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து கனெக்ட் ஆகுது. 27 கம்பம் வருது. ஏன்னா நான் பேமெண்ட் கொடுத்தேன், நான் கனெக்ட் பண்ணி. ஏன்னா ஏடி வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் ஒரு கம்பம் வரும், இதில் ஒரு கம்பம் வரும், இந்த இடத்துல ஒரு கம்பம் வரும், இதில் நடுவில் ஒன்று, அதில் 2 3 ஃபேஸ் தான். இன்னைக்கு சிங்கிள் ஃபேஸ்லாம் யார் வாங்குற? சிட்டியில் ஆளாளுக்கு 4 ஏசி வச்சிடறாங்க. 3 ஃபேஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பர். அப்போ ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்டாக எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து இருக்குன்னு சொல்லியாச்சு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 இருக்குது. 582லேருந்து இருக்குது, 600ன்னு வச்சுக்கலாமே. 582லேருந்தே உங்களுக்கு வந்து 2000 வரைக்குமே வாங்கிக்கலாம். 1300 வரைக்கும் நம்மகிட்ட பிளாட் சைஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேளை 2400 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம். 2-3 பிளாட் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸும் பார்த்தாச்சு, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இவர் தர ஆஃபர் பற்றியும் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இந்த சைட் வந்து டெவலப் பண்ணிவிட்டு நான் வந்தேன்னா ஒரு ப்ரைஸ் சொல்லுவார். அதனால தான் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். டெவலப் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா, அதில் மாற்றம் இல்லை. கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ வந்து February லாஸ்ட் வீக் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இல்லையே வீடியோவில் நான் இந்த ப்ரைஸ் தானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஏன்னா லான்ச்சிங்கில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ப்ரைஸ் முன்னாடியே வந்தாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55%, 60%, 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா நல்ல ப்ளாட்டாக நல்ல ஃபேஸிங் பார்த்து எடுத்துக்கலாம். ஃபேஸிங் கேட்க மாட்டேன். என்னென்ன ஃபேஸிங்? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, கார்னர் பிளாட் இருக்குது, ஸோ நார்த்து சவுத் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு இருக்குமான்னா அதில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் நல்ல ஃபுல் சைட்டும் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே வீடியோ எடுக்கிறதா தான் பிளானு. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வரைக்கும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் வந்து நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இங்கே வீடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, முன்னாடி மட்டும் வீடை காமிச்சிட்டு நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம சைட்டு எண்டு வரைக்கும் வீடு தான். ஸோ இவரோட ப்ராஜெக்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடு கட்டிட்டு அழகாக வந்துடலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கிக்கலாம். நான் உங்ககிட்ட கொஷின்லாம் எதுவும் கேட்கறதுக்கு இல்லை சார், நீங்களே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும் உங்களுக்கு. எங்களை சீக்கிரமாக கால் பண்ணி எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த லேண்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான். சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து டைடல் பார்க் பற்றி சொன்னீங்க, பட்டாபிராமில் வரும்போது டைடல் பார்க் சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, முடிஞ்சிருச்சு. 3 கம்பெனி ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்படிங்க? நீங்கள் முடிய போகுதுன்றதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். முடிஞ்சிருச்சு. 3 கம்பெனி ஆல்மோஸ்ட் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ வந்துருச்சு. இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் அங்கே ட்ராவல் பண்ண முடியும்? 5 நிமிஷம் ட்ராவல் டைம் சார். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும் சார் இங்கேருந்து கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துச்சுன்னா இங்கே அவங்களுக்கு நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்கவங்களே எனக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க் வருது, நான் ஒருவேளை இங்கே ஷிஃப்ட் ஆனாலும் ஆகும் என் கம்பெனின்னு சொல்லிலாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் டைட்டில் பார்க்குன்னா நம்ம பட்டாபிராம் விட்டால் உங்களுக்கு அம்பத்தூர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நம்ம அப்படி ஈஸியாக ரீச் ஆயிடலாம். சூப்பர் சூப்பர். ஸோ ஒர்க் பிளேஸும் பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இங்கே எங்கேருந்து வெளியில் போக வேண்டியதே இல்லை. இங்கே இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஈஸியாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நான் என்னோட 15 வருஷம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நிறைய பேரோட கனவை வந்து நான் உண்மையாக்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு வீடு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை நம்பி கண்டிப்பாக அங்கே வாங்க. ஏஆர்எம் ட்ரெஸ் கண்டிப்பாக சர்வீஸ் பக்காவாக பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த 2.5 ஏக்கர் சைட்டை நல்லா சுற்றி பார்த்தாச்சு.
ஆக்சுவலாக நாங்கள் இந்த டெவலப்மெண்ட் டைமில் தான் வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோட் போட்டு ஆர்ச்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்பாங்க. வீடியோ பார்க்கும்போதே ஈவன் சைட் விசிட் அந்த டைம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே ரெடியாக இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணுறேன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.